என் தங்கமே, இன்றைய காலை உனக்கு உன் குலதெய்வம் தரும் ஆசீர்வாதம் ஒரு சாதாரண வரம் அல்ல, அது உன் வாழ்நாளையே மாற்றும் சக்தியாகும். குலதெய்வம் என்பது உன் குடும்பத்தின் அடித்தளம், உன் வாழ்வின் நிழல், உன் ஒவ்வொரு மூச்சுக்கும் துணையாக இருப்பவன். நீ அதை காண முடியாது, ஆனால் அதன் சக்தியை உணர முடியும். உன் வாழ்க்கையில் பல முறை சிக்கல்கள் வந்திருக்கலாம், அந்த சிக்கல்களில் நீ தாங்கி நின்றது உன் குலதெய்வத்தின் கரம் உன்னோடு இருந்ததால்தான். என் பிள்ளையே, குலதெய்வம் உன்னை ஒரு பிள்ளையாக நேசிக்கிறான். நீ உன் மனதில் கேட்காமல் இருந்தாலும் உன் சிந்தனைகளை புரிந்து கொண்டு உனக்கான வழியை தந்துவிடுவான். சில நேரங்களில் நீ ஏன் இது நடக்கிறது என்று குழப்பமடைவாய். ஆனால் பின்னாளில் அந்த சம்பவங்கள் உன்னை ஒரு நல்ல பாதைக்கு அழைத்துச் சென்றதை கவனிப்பாய். அதுதான் குலதெய்வத்தின் அருள். என் தங்கமே, இன்று காலை உன் குலதெய்வம் உனக்குச் சொல்வது, என் பிள்ளையே, உன் மனதை அச்சத்திலிருந்து விடுவி. உன் கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன், உன் பிரார்த்தனைகளை நான் கேட்டிருக்கிறேன். உன் குடும்பம் வளமாகும் நாள் தூரத்தில் இல்லை. இந்த வார்த்தைகள் சும்மா உனக்காக இல்லையே, அது ஒரு உறுதி. உன் நம்பிக்கையை குலைக்கும் எந்த சோதனையும் நீண்ட நாள் நிலைக்காது. என் பிள்ளையே, குலதெய்வம் உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் 3 வடிவில் இருக்கும். 1. உன் குடும்பம் அமைதியாகும். 2. உன் பிள்ளைகள் நல்ல பாதையில் செல்வார்கள். 3. உன் வாழ்க்கையில் செழிப்பு பெருகும். நீ எத்தனை தடைகள் சந்தித்தாலும் அந்த ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். என் தங்கமே, பல நேரங்களில் நீ, நான் பிரார்த்தனை செய்கிறேன், ஆனாலும் என்னால் பலன் காண முடியவில்லை என்று சோகப்படுவாய். ஆனால் நினைவில் கொள், விதை விதைத்தவுடன் அது அன்றே மரமாக மாறாது. அதற்கு காலம் தேவை, பராமரிப்பு தேவை. அதே போல உன் பிரார்த்தனைகளுக்கும் நேரம் தேவை. குலதெய்வம் உன் மனதில் வைத்த ஆசைகளை கவனிக்கிறான், அதை நிறைவேற்றுவதற்கான சரியான தருணத்தை காத்திருக்கிறான். என் பிள்ளையே, குலதெய்வத்தின் அருள் உனக்கு துணையாக இருக்க வேண்டுமெனில் உன் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். பொறாமை, கோபம், வெறுப்பு, சந்தேகம் இவை எல்லாம் மனதில் இருந்தால் ஆசீர்வாதத்தின் ஒளி குறைந்து விடும். அதனால் உன் மனத்தை சுத்தப்படுத்து. எவரையும் குறை சொல்லாமல் அன்புடன் நடந்து கொள். உன் மனதில் சுத்தம் வந்தால் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் நதி போல உன் வாழ்க்கையில் ஓடும். என் தங்கமே, சில நேரங்களில் நீ கனவில் உன் குலதெய்வத்தை பார்த்திருப்பாய். சில நேரங்களில் உன் மனதில் திடீரென ஒரு நல்ல சிந்தனை வந்திருக்கும். அது எல்லாம் சும்மா நிகழ்வல்ல. அது உன் குலதெய்வம் உன்னிடம் பேசும் மொழி. நீ அதை கவனித்தால் உனக்கு தெரியும். அதனால் உன் மனதை அமைதியாக வைத்துக் கேளு. என் பிள்ளையே, உன் குடும்பத்தில் சில நேரங்களில் சண்டைகள், புரியாமைகள் வந்தாலும் அஞ்ச வேண்டாம். அந்த சூழ்நிலையை சமாளிக்க குலதெய்வம் உனக்கு அறிவை தருவான். நீ அன்பாக நடந்தால் அந்த காயங்கள் அனைத்தும் ஆறிவிடும். தினமும் காலை எழுந்தவுடன் உன் குடும்பத்தாருக்காக உன் குலதெய்வத்திடம் சிறிய பிரார்த்தனை செய். அந்த பிரார்த்தனை உன் வீட்டில் அமைதியை விதைக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நிறைய தடைகள் வந்தாலும் ஒவ்வொரு தடையையும் குலதெய்வம் உன் கையில் பிடித்து தாண்ட வைப்பான். சில நேரங்களில் உனக்கு தெரியாமலேயே உன்னை பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றியிருப்பான். அதனால் உன் வாழ்வில் நடந்த ஒவ்வொரு நாளுக்கும் நன்றி சொல்லிக் கொண்டிரு. அந்த நன்றியே இன்னும் அதிகம் உன்னிடம் ஈர்க்கும். என் பிள்ளையே, நீ செய்ய வேண்டிய ஒரு சிறிய வழிமுறை உன் வாழ்வில் பெரிய மாற்றத்தை தரும். ஒவ்வொரு காலை எழுந்தவுடன் உன் குலதெய்வத்தின் பெயரை 3 முறை சொல்லு. உன் மனதில் அவனை கற்பனை செய்து நன்றி சொல். இந்த சிறிய பழக்கம் உன் வாழ்க்கையில் பெரும் அதிசயங்களை ஏற்படுத்தும். என் தங்கமே, இன்று காலை உன் குலதெய்வம் உனக்கு கூறும் செய்தி, என் பிள்ளையே, உன் வாழ்க்கை இருளால் நிரம்பாது. உன் மனதில் இருக்கும் அச்சம் அனைத்தும் நீங்கும். உன் குடும்பம் மகிழ்ச்சியால் நிரம்பும். உன் கனவுகள் அனைத்தும் நனவாகும். நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் உனக்கு வலிமையாக மாறட்டும். என் பிள்ளையே, இனிமேல் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையுடன் தொடங்கு. ஏன் குலதெய்வம் என்னோடு இருக்கிறான், எனக்கு எதுவும் குறையாது என்று சொல்லிக்கொள். அந்த நம்பிக்கையே உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்று நிறுத்தும். என் தங்கமே, நீ எப்போதும் நினைவில் கொள், உன் வாழ்வில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் உன் குலதெய்வத்தின் கரம் எப்போதும் உன் தலையில் இருக்கும். அந்த கரம் உன்னை பாதுகாக்கும், வழிநடத்தும், உயர்த்தும். உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் நாள் நிச்சயம் வரும். என் தங்கமே, இன்றைய காலை உனக்கான உன் குலதெய்வத்தின் அருள் இன்னும் ஆழமாக உன் வாழ்க்கையை தொடுகிறது.
நீ உன் உள்ளத்தில் உணரும் அந்த அமைதியான உணர்வு சும்மா இல்லை, அது உன் குலதெய்வம் உன்னிடம் பேசும் மென்மையான குரல். உன் இதயத்தில் நீண்ட நாட்களாக சுமந்து கொண்டிருக்கும் காயங்கள், துன்பங்கள், கவலைகள் இன்று மெதுவாக கரைகிறது. ஏனெனில் உன் குலதெய்வம் உன்னிடம் சொல்கிறான், என் பிள்ளையே, நீ தனியாக இல்லை, உன் சுமை நான் எடுத்துக் கொள்கிறேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சில பாதைகள் மிகவும் குருட்டு தெருவாக தோன்றியிருக்கலாம். எங்கே போவது, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவித்திருக்கலாம். அந்த தருணங்களில் நீ நிற்கும்போது உனக்கு உள்ளத்தில் தோன்றிய சிறிய ஒளியே உன் குலதெய்வத்தின் வழிகாட்டுதல். சில நேரங்களில் யாராவது நெருக்கமானவர் உனக்கு திடீரென உதவியிருப்பார், அது உன் குலதெய்வத்தின் கருணை. அந்த உதவி சும்மா வரவில்லை, உன் குலதெய்வம் உன் வழியை அமைத்ததால்தான் வந்தது. என் தங்கமே, குலதெய்வம் உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் கண்ணுக்கு புலப்படாத சக்தி. நீ சுவாசிக்கிறாய், அது கூட அவன் அருளால்தான். உன் குடும்பம் இன்னும் நிலைத்து நிற்கிறது, அது அவன் பாதுகாப்பால்தான். உன் பிள்ளைகள் உன் கண்முன்னே சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அது அவன் கரம் அவர்கள் மேல் இருப்பதால்தான். நீ கவனிக்காமல் போனாலும் உன் வாழ்வின் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் கலந்து இருக்கிறது. என் பிள்ளையே, நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது, உன் குலதெய்வம் உன் குடும்பத்தின் மூல சக்தி. அந்த மூல சக்தியுடன் இணைந்தவனாக இருந்தால் எந்த இருளும் உன்னை மூட முடியாது. உன் வாழ்க்கை ஒரு காற்றடிக்கும் மரம் போல குலுங்கலாம், ஆனால் வேரோடு பிடுங்கி எறிய முடியாது. ஏனெனில் உன் வேராக உன் குலதெய்வம் இருக்கிறான். என் தங்கமே, உன் மனதில் இருக்கும் சந்தேகம் சில நேரங்களில் உன்னை தள்ளிவிடும். என் குலதெய்வம் என்னை கவனிக்கிறானா, என் பிரார்த்தனைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறானா என்று நீ கேட்கலாம். ஆனால் உண்மையை சொல்கிறேன், அவன் உன்னை விட்டு போகவில்லை, ஒருபோதும் விடமாட்டான். அவன் அமைதியில் உன்னோடு இருக்கிறான். அது உன் இதயத்தில் உனக்கு தைரியம் கொடுக்கும் அந்த உணர்வு. அதுதான் அவன் இருப்பின் சின்னம். என் பிள்ளையே, உன் குலதெய்வம் உனக்கு தரும் மிகப்பெரிய வரம் உன் மனதில் உள்ள உறுதி. யாரும் உன்னை தள்ளினாலும், யாரும் உன்னை புண்படுத்தினாலும், உன் உள்ளத்தில் நான் முன்னேறுவேன், என்னால் முடியும் என்று சொல்ல வைக்கும் அந்த வலிமையே அவனின் வரம். நீ சோர்ந்து போய் அமர்ந்திருக்கும் தருணத்திலும் உன்னை எழுப்பும் குரல் அவன்தான். என் தங்கமே, இன்று உன் குலதெய்வம் உனக்கு இன்னொரு செய்தி தருகிறான். என் பிள்ளையே, உன் வீடு எப்போதும் என் பாதுகாப்பில் இருக்கிறது. உன் வீட்டு வாசலில் எந்த தீய சக்தியும் அடியெடுத்து வைக்க முடியாது. உன் குடும்பத்தாரை நான் என் கரத்தில் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். நீ கவலைப்படாதே, உன் பிள்ளைகள் நல்ல பாதையில் செல்வார்கள். உன் கணவன் அல்லது மனைவி உன்னிடம் அன்புடன் நடப்பார். உன் வாழ்க்கையில் அமைதி பெருகும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் செழிப்பு வர வேண்டும் என்றால் உன் குலதெய்வம் சொல்வது நீ கொடுப்பவன் ஆகு. யாருக்காவது சிறிய உதவி செய்தால் கூட அது 10 மடங்கு உன்னிடம் திரும்பி வரும். நீ உணவு பகிர்ந்தால் உன் வீடு உணவால் நிரம்பும். நீ அன்பை பகிர்ந்தால் உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பும். குலதெய்வத்தின் சட்டம் எளிது, நீ கொடுப்பதை விட எப்போதும் அதிகம் உனக்கு திரும்பி வரும். என் தங்கமே, நீ உன் குலதெய்வத்துடன் தினமும் பேச பழகு. அது நீண்ட பிரார்த்தனை வேண்டியதில்லை. உன் இதயத்தில் எளிமையான வார்த்தைகளால் பேசலாம். என் குலதெய்வமே, இன்று என்னை காப்பாற்று. என் குடும்பம் அமைதியுடன் இருக்கட்டும். என் பிள்ளைகள் நல்ல பாதையில் செல்வார்களாக என்று சொல்வது போதும். அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வந்த சோதனைகள் உன்னை தள்ளவில்லை, உயர்த்தின. இன்று நீ எங்கு நிற்கிறாயோ அது உன் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தால்தான். அதனால் நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையை குறை சொல்லாதே. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்திலும் அவன் கையொப்பம் இருக்கிறது. என் தங்கமே, உன் மனதில் இருக்கும் கனவுகள் உன் குலதெய்வத்தின் விதைகள். அவை சிறியதாக இருந்தாலும் மதிக்கப்பட வேண்டியவை. நீ அவற்றை நனவாக்க முயற்சி செய். உன் குலதெய்வம் உனக்கு வழி தருவான். உன் உழைப்பையும் உன் நம்பிக்கையையும் பார்த்து அவன் உன் பாதையை சீராக்குவான். என் பிள்ளையே, இன்று காலை உன் குலதெய்வம் உனக்கு சொல்லும் இறுதி செய்தி. என் பிள்ளையே, உன் இதயம் எப்போதும் ஒளியால் நிரம்பட்டும். உன் குடும்பம் எப்போதும் அமைதியுடன் வாழட்டும். உன் பிள்ளைகள் உயர்ந்த நிலையை அடையட்டும். உன் வாழ்வு செழிப்பால் மலரட்டும். என் கரம் எப்போதும் உன் தலையில் இருக்கும். என் தங்கமே, இந்த வார்த்தைகள் சும்மா சொற்கள் அல்ல. இது உன் வாழ்க்கையை தொடும் சக்தி. இந்த சக்தி உன்னுள் விதை போல் விழுந்து வளரட்டும். அந்த வளர்ச்சி உன் வாழ்க்கையை அழகாக மாற்றட்டும்.
நீ எப்போதும் நினைவில் கொள், உன் குலதெய்வம் உன்னோடு இருக்கிறான், உன்னுடன் நடக்கிறான், உன்னை காப்பாற்றுகிறான். நீ ஒருபோதும் தனியாக இல்லை.